அமலுக்கு வந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். டிவிக்குடைய தேர்தல் வாக்குறுதி அப்போ பெரிதளவில் பேசப்பட்ட ஒரு திட்டம் இப்போ அமலுக்கு வந்திருக்கு. இந்த தங்க மோதிரம் திட்டத்தின் கீழே பிறந்த குழந்தைங்களும் எலிஜிபிள் ஆவாங்களா, இல்ல பிறக்க போற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் தங்க மோதிரமா? இந்த தங்க மோதிரத்தை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான எலிஜிபிலிட்டிஸ் இருக்கணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், எங்க அப்ளை பண்ணணும், எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க வீட்டுல கர்ப்பிணி பெண் இருக்காங்க, இல்ல நீங்க கர்ப்பமா இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா 1 கிராம் தங்கம் அப்படின்னும் போது அதோடைய மதிப்பு ரொம்பவே அதிகம். ஸோ அரசாங்க சைட்ல இருந்து தாய்மாமன் சீரா இந்த ஒரு தங்க மோதிரம் கிடைக்குது அப்படின்னும் போது யார் தான் வேண்டான்னு சொல்லுவா. அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாஸ் பாலா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம், நான் மதுமிதா. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டிவிக்குடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த பல வாக்குறுதிகளை மக்கள் ரொம்பவே கூர்ந்து கவனிச்சாங்க. அதுல ரொம்பவே கவனிக்கப்பட்ட ஒரு வாக்குறுதி அப்படின்னா இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். அதாவது பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு, என்னுடைய சகோதரியுடைய குழந்தைங்களுக்கு ஒரு தாய்மாமனா இருந்து நான் 1 கிராம் தங்க மோதிரம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்புமே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த திட்டம் எப்போ செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்துச்சு. அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஏதாவது ஒரு நலத்திட்டம் கண்டிப்பா அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில அப்போ சொல்லல, பட் அதுக்கு மறுநாள் இந்த ஒரு அறிவிப்பானது வெளிவந்திருக்கு. சோ அப்படி இருக்கும்போது இந்த தாய்மாமன் திட்டத்துடைய சிறப்பு அம்சம் என்னென்ன, இதுல இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் என்னென்ன, சோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்க அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற பல குழப்பங்கள் மக்கள் மத்தியில இருந்துட்டு இருக்கு. சோ இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல்லா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப டீடைல்டா சொல்றேன். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இந்த திட்டமானது எப்போ அபிஷியலா லான்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அபிஷியலா லான்ச் ஆகும் அப்படின்னும், ஆனா ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து பிறந்த எல்லா குழந்தைங்களுமே இந்த திட்டத்தின் கீழே எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ ஜூன் 22 பிறந்திருக்காங்க அப்படின்னும் போது அந்த டேட்ல இருந்தே நாங்கள் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதுல இருந்து பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களுமே இந்த தங்க மோதிரம் திட்டத்தின் கீழே பெனிஃபிட் ஆகி அந்த 1 கிராம் தங்க மோதிரத்தை பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்துக்காகவே ஆண்டுதோறும் 755 கோடி நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவுமே கொடுத்திருக்காங்க. கூடுதலா இந்த திட்டத்தின் கீழே ஆண்டுக்கு அரசுக்கு எவ்வளவு தங்கமானது தேவைப்படுது அப்படின்னா கிட்டத்தட்ட 450 கிலோ தங்கம் தேவைப்படும். ஸோ 1 கிராம் தங்கம் அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்த அந்த ஆண்டுகளுடைய அந்த டேட்டா பிரகாரம் ஒரு வருஷத்துக்கு இத்தனை குழந்தை பிறந்திருக்காங்க. அப்போ 1 கிராம் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது இவ்வளவு கிலோ தங்கமானது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 450 கிலோ தங்கமானது தேவைப்படும். ஸோ அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல தங்கத்துடைய விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி 1 கிராம் தங்கத்துக்கான விலை 17,000 ரூபாய் அப்படின்னுமே நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த திட்டத்துக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணா இந்த 1 கிராம் தங்க மோதிரமானது கிடைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபரா இருக்கணும். அவங்களுக்கெல்லாம் மட்டும்தான் இந்த தங்க மோதிரமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி பார்க்குறீங்க அப்படின்னும் போது தான் உங்க பேபி எலிஜிபிள். ஒருவேளை நீங்க பிரைவேட்ல பார்க்குறீங்க அப்படின்னும் போது நீங்க எலிஜிபிள் கிடையாது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி ஜிஹெச்ஓ இல்ல ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் இருக்கு இல்லையா, இங்கே நீங்க டெலிவரி பார்க்குறீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த திட்டத்தின் கீழே நீங்க எலிஜிபிள். மூணாவது, நீங்க கர்ப்பகால அடையாள அட்டை அப்புறம் RCH ஐடின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுமே நீங்க வச்சிருக்கணும். இது வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் இதுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். நாலாவது, இவங்க கொடுத்த டேட்ல இருந்து யாரெல்லாம் குழந்தை பெற்று எடுத்திருக்கீங்களோ அவங்களாம் மட்டும்தான் எலிஜிபிள். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஜூன் 22, 2026 இந்த தேதிக்கு அப்புறம் பிறந்த எல்லா குழந்தைகள் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிளா இருக்க முடியும். அடுத்து, ஆண் பெண் 2 குழந்தைகளுக்குமே இந்த தங்க மோதிரம் திட்டம் எலிஜிபிள். பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான், ஆண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம 2 பாலின குழந்தைகளுக்குமே இந்த திட்டத்தின் கீழே தங்க மோதிரம் கிடைக்கும். அடுத்து, இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் நீங்க வச்சிருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுமே இந்த இடத்துல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட், உங்களுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அப்ப அதை பயன்படுத்தி நீங்க எந்த
தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபரா அப்படின்றத ஈஸியாக ஃபைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய குடும்ப அட்டை, அடுத்து வாக்காளர் அட்டை, மூணாவது ஆதார் அடையாள அட்டை, பெற்றோர்களுடைய ஆதார் அடையாள அட்டையை தான் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இருப்பிட சான்றிதழ். இந்த இருப்பிட சான்றிதழுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதார் டீட்டெயில்ஸை கூட நீங்கள் கொடுக்கலாம். அப்புறம் உங்களுடைய மருத்துவமனை பதிவு, நீங்கள் வந்து டெலிவரி பண்ண அந்த ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்சார்ஜ் சம்மரி வந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க, அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பிரசவம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்றதுக்கான எல்லா ப்ரூஃப்மே நீங்கள் இதோடய சேர்த்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கூடுதலாக உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு ஒரு சில ப்ராசஸ்லாம் இருக்கும். அதையுமே வந்து இந்த கவர்மெண்ட் ஆர்டர்லேயே வந்து உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் அதிகப்படியான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த தங்க மோதிரத்தை உங்ககிட்ட கொடுப்பாங்க அப்படின்றதுமே சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்மார்கள் அதிகாரப்பூர்வமாக வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி வந்து கொடுப்பாங்க இல்லையா, இந்த சம்மரியோட சேர்த்து ஒரு சில டாக்குமெண்ட்டும் நீங்கள் இதோட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை, முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தேவைன்ட்டு. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சேர்த்து ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த டேட்டில் தான் இவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கா, என்ன குழந்தை பிறந்திருக்கு, நிஜமாலே இது இவங்க குழந்தை தானா அப்படின்ற எல்லா வெரிஃபிகேஷன் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த தங்க மோதிரமானது உங்கள் கையில் வந்து கொடுக்கப்படும். கொடுத்த உடனே சும்மா விட மாட்டாங்க. இங்கேயுமே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு உங்களுடைய பயோமேட்ரிக்ல ஆரம்பிச்சு உங்களுடைய ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன், இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இது எல்லாமே டிஜிட்டல் ரிப்போர்ட்டாக உங்களுக்கு சப்மிட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடங்கள்ல வேற ஒருத்தர் வந்து உங்களுடைய தங்க மோதிரத்தை வாங்க முடியாது. அதே மாதிரி வேற ஒருத்தவங்களுடைய குழந்தையை பயன்படுத்தி இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி இதில் எந்த ஒரு ஃபோர்ஜரியும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. ஸோ எண்ட் டு எண்ட் எல்லாமே டிஜிட்டல் ப்ராசஸாக இருக்க போது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்லேருந்து பயோமேட்ரிக்லேருந்து எல்லாமே டிஜிட்டலாக இருக்குது. அப்படின்றதுனால உங்களுடைய தங்கமானது உங்கள் கைக்கு கரெக்டாக வந்துடும். கூடுதலாக இவங்க சொன்ன ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமே, நீங்கள் அரசு மருத்துவமனையில் வந்து பிரசவம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இதுக்குன்னு ஒரு சில ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள், மாவட்ட மற்றும் துணை மாவட்ட மருத்துவமனைகள், அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த இடங்களில் நீங்கள் பிரசவம் பார்க்குறீங்க அப்படின்னும் போது மட்டும்தான் இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிள். ஒரு வேளை நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக வந்து பார்க்குறீங்க, நான் ஆரம்பத்துலேருந்து இங்கே தாங்க வந்து செக்அப்லாம் பண்ணிட்டு இருந்தேன், பட் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்த்துக்கிட்டேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு சில மருத்துவமனைகள் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையம்லாம் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தா மட்டும்தான் இந்த ஸ்கீம் கீழே எலிஜிபிள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கவனமாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வந்திருக்கும், ஓகே மது, எலிஜிபிலிட்டிஸ்லாம் சொல்லிட்டீங்க, ஸ்கீம் பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிட்டீங்க, ஆனால் இதை இன்னும் எங்கே அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸை சொல்லலையே அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். இப்போதைக்கு எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் ஆனது இன்னும் வரல. ஸோ இந்த ஸ்கீம் ஆனது அஃபிஷியலாக செப்டம்பர் மாதம் தான் வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறமா இதுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகலாம், ஆன்லைன் போர்ட்டல் இதுக்குன்னு வந்து ஓப்பன் ஆகலாம். ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த மாதங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அஃபிஷியலாக ஸ்கீம் லான்ச் ஆகுது அப்படின்னும் போது இதுக்கான விண்ணப்பமானது ஆன்லைன் போர்ட்டலில் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வசதி வரலாம், இல்லை மருத்துவமனையிலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வசதிகளுமே வந்து உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய விரைவில் இதை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் உங்கள் வீட்டில் யாராவது கர்ப்பமாக இருக்காங்களா, அவங்களுக்கு என்ன டியூ டேட் வந்து கொடுத்துருக்காங்க? ஏன்னா கண்டிப்பாக டியூ டேட்லாம் வந்து அடுத்தடுத்த மாதங்களில் தான் வரும் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்களும் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் சொல்லுங்கள், அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கூடுதலா நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து டெலிவரி பார்க்க போறீங்களா, இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வந்து டெலிவரி பார்க்க போறீங்களா அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா சோ தட் எவ்வளவு பேர் இந்த ஸ்கீம் கீழ எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மளால ரொம்ப ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஒருவேளை ஆல்ரெடி உங்களுக்கு குழந்தை இருக்காங்க அப்படின்னாலுமே பரவாயில்ல, நீங்கள் எங்கே பிரசவம் பார்த்தீங்க அப்படின்றதுமே இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். பாஸ்வாலா.
Be the boss.